5 வயசு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது, என்னால் ஏந்து நிற்க முடியாது. 19 சர்ஜரியாக இருக்குது எனக்கு, முதுகுலையும் கால்லையும் எல்லாத்துலேயும் சரி. ஆனால் இந்தியாவுக்கு விளையாடுவேன்றதே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சொசைட்டி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. என்ன வெறும் ஒரு சிம்பத்தியோடு தான் பார்த்தாங்க. இந்த பையனால் இது பண்ண முடியாதுப்பா, அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுங்கப்பா, அவன் நார்மல் குழந்தைங்க மாதிரி விளையாட முடியாதுப்பா, அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி பார்க்கல. எனக்குள்ளே இருந்த டேலண்ட்டை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. தண்ணியில் போட்டாக்கா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது காலுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு தண்ணியில் விழுந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு காலுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தது. நான் தண்ணி உள்ள போனதுக்கப்புறம் ஒரு மீன் மாதிரி இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வெரி ஈஸிலி, வெரி குவிக்லி. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிட்டேன். 20 நாள் 21 நாள் கற்றுக்கிற ஸ்விம்மிங்கை ஒரு 10-12 நாள்லேயே என்ஜாய் பண்ணி கற்றுண்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஜாக்கெட் போட்டுண்டு ஜெர்மனியில் போய் விளையாடினேன். நான் வெரி மெமரபிள் மூமெண்ட். ஏன்னா நான் அங்கே வந்துட்டு ஒரு மெடல் வின் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய பிரான்ஸ் மெடல் நான் இந்தியாவுக்கு வின் பண்ணும்போது டீம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லை நீ இந்த காம்படிஷனில் 4 மெடல் வின் பண்ணியிருக்க அண்ட் யூ ஆர் ஆன் 99 அப்படின்னாங்க. இல்லை என்னப்பா 99னாக்கா 99 இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்க. நாளைக்கு நீ இருக்கிற உன்னோட ஈவெண்ட்டில் இஃப் யூ ஆர் வின்னிங் அ மெடல் தென் இட் பிகம்ஸ் 100th மெடல் உனக்கு. இட் வில் பி அ மெமரபிள் மைண்ட் ஸ்டோன் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கமே வரல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் வெரி ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில் அண்டு உங்கள் ஜேர்னியை தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம், நிறைய படிச்சிருக்கிறோம். பட் எங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எப்போதுமே அதை பேசுவீங்க. பட் இந்த பை பர்த் சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய டாக்ஸ்லாம் நிறைய பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் தொடங்கினா நல்லாயிருக்கும். நான் பிறக்கும்போதே எனக்கு ஒரு டிசபிலிட்டி இருந்தது, ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 9 மாதம் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆச்சு. அப்போலினும் ஒரு 19 சர்ஜரி ஆயிருக்கு எனக்கு, முதுகுலையும் கால்லையும் எல்லாத்துலேயும் சரி. அப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது, என்னால் ஏந்து நிற்க முடியாது. அப்பா அம்மா தான் என்னை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போவாங்க, எங்கே ஆனாலும் தூக்கிட்டு போவாங்க. சர்ஜரி ஒன்று 5 வயசில் ஆகும்போது ஒரு டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி ஆக்வா தெரப்பின்ட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் தண்ணியில் போட்டாக்கா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது காலுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு தண்ணியில் விழுந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு காலுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது என்ன டிசபிலிட்டி இருந்ததுங்கிறத சொன்னீங்க. பட் இது வந்து 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அது மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் இட், நான் அதுலேயும் ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னு. ஸோ இது இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்பைனா பைஃபிடா வரும்போது ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், மென்டலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன ஒரு லக்கி வே எனக்கு அப்படின்னாக்கா, எனக்கு வெறும் ஃபிசிக்கலாக தான் அஃபெக்ட் ஆகிருந்தேன். நான் எனக்கு காலில் தான் கொஞ்சம் மசில் ப்ராப்ளமாக இருந்தது, பின்னாடி முதுகில் எனக்கு மசில் ப்ராப்ளமாக இருந்தது. அது விட்டு எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஸோ அந்த 10 லட்சத்தில் வரதில் அதுலேயும் நான் லக்கியாக இருந்தேன்னு தான் நான் நினைக்கிறது. ஓகே, ஸோ த வே யூ கேரிட் யுவர் செல்ஃப், அதில் நான் லக்கி அப்படின்னு சொன்ன இங்கே நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதே ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம், ரைட்? சின்ன வயசில் என்னன்னாக்கா சொசைட்டி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. என்ன வெறும் ஒரு சிம்பத்தியோடு தான் பார்த்தாங்க. இந்த பையனால் இது பண்ண முடியாதுப்பா, அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுங்கப்பா, அவன் நார்மல் குழந்தைங்க மாதிரி விளையாட முடியாதுப்பா, அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி பார்க்கல. எனக்குள்ளே இருந்த டேலண்ட்டை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இல்லை உன்னால் என்ன பண்ண முடியுன்றது நீ பார்த்து எங்களுக்கு சொன்னனாக்கா நாங்கள் அது உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த ஒரு பூஸ்ட், அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு வீட்டில் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால நான் ஒரு வாட்டி தண்ணியில் விழும்போது எனக்கு அந்த ஃப்ரீடம் தெரிஞ்சுது. ஐ ஃபெல்ட் தட் ஃப்ரீடம். ஏன்னா வெளி இடத்துல என்ன எல்லா இடத்துக்கும் என்னை தூக்கிண்டு போகணுமா இருந்தது. ஆனால் தண்ணியில் நானே மிதந்துண்டு இந்த சைட்லேயும் அந்த சைடுக்கு போக முடிஞ்சுது. ஸோ அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடமாக இருந்தது. அண்ட் எவ்ரி டைம் நான் ஸ்விம்மிங் பூல் போகும்போது எனக்கு ரொம்ப
ஒரு மாதிரி ஒரு எல்லார் கூடயும் நான் விளையாடுறப்படி தோணுது எனக்கு. ஏன்னா வெளியில் என்னால் ஒரு கிரிக்கெட் விளையாட முடியாது, ஒரு ஃபுட்பால் விளையாட முடியாதுன்னு நினைக்கும் போது தண்ணியில் இருக்கும்போது குழந்தைங்க கூட விளையாட முடிஞ்சுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேறவங்களோட சப்போர்ட் இல்லாமல் போக முடிஞ்சுது, கையாட்டிண்டு காலாட்டிண்டு எவ்வளோ முடியுமோன்றது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் அந்த ஒரு லவ் வந்தது எனக்கு ஸ்விம்மிங். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் தண்ணியில் விழுந்ததுனால அப்படின்னு சொன்னீங்க, இது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். ஆமாம். அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. கரெக்ட். இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பன்ட், ஆமாம். ஸோ என்ன இருந்திருக்கும்? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? என்ன நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு அதில் நம்ம டைவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாம்? ஸோ நான் நார்மல் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படித்ததெல்லாம் பெங்களூரில் தான். எனக்கு ஒரு சர்ஜரி ஆகும்போது 16 ஹவர் ஒரு சர்ஜரி ஆச்சு, முதுகில் 2 கால்லையும். அப்போது அந்த டாக்டர் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ரீஹேப் பண்ணும்போது ஒன்று ஹார்ஸ் ரைடிங் இல்லை ஸ்விம்மிங் எடுத்துட்டா கால் சக்தி வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்போது ஹார்ஸில் அவ்வளோவா எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குல்ல. அதனால தான் நான் ஸ்விம்மிங் போகலாம், ஓகே கொஞ்சம் கையானா அடிக்கலாம் தண்ணியிலன்றதுக்கோசரம் தான் நான் வந்துட்டு ஸ்விம்மிங் போனேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நார்மல் கிட்டாக தான் இருந்தேன். ஸ்கூலில் போகும்போது அப்பா அம்மா என்னை எடுத்துன்னு போய் அங்கே உட்கார வச்சுடுவாங்க. 6-7 பீரியட் ஸ்கூல் அட்டன் பண்ணுவேன், ஒரே இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணுவேன். அப்புறமா வீட்டுக்கு போகும்போது என்னை தூக்கின்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ இதுதான் என்னோடய நார்மல் லைஃபாக இருந்தது. அந்த ஒரு நாள், அந்த ஒரு சர்ஜரி, அந்த ஒரு டாக்டர் லைஃப் சேஞ்ச் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கல, யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. ஸோ தட் வாஸ் ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ஒரு மிராக்கலாகவும் இருந்தது, ஒரு வாழ்க்கை கொடுத்தது எனக்கு. ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து எப்போதுமே கிடைக்கும், பிகாஸ் பேரண்ட்ஸ், அது வந்துட்டு அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. அப்சல்யூட்லி, கண்டிப்பாக நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கலனாக்கா இன்றைக்கி நான் நிரஞ்சன் முகுந்தனா வளர்ந்துருக்கவே மாட்டேன் நான். பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கூட இருக்கிறவங்க வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறப்ப ஆக்சுவலி பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸ்விம்மிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுவுமே ஈஸி கிடையாது. அதுலேருந்து நீங்கள் காம்படிட்டிவ் ஸ்விம்மிங் பண்ணுறதுமே ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணணும்னு நினச்சி தான் உள்ளே போனீங்க இல்லையா? ஸோ ஸ்விம் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் இருக்குல்ல, எங்களுக்கு டாக்டர் சொன்னது கால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும், அட்லீஸ்ட் நம்ம எழுந்து நிற்க முடியும் அப்படின்னு. ஏன்னா என்னால் அப்போது என்னால் எழுந்து நிற்க முடியாது, என்னால் நடக்க முடியாது. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னன்னாக்கா, அவன் எழுந்து நின்று ஒரு ஸ்டெப்பு வச்சாலே அது ஒரு சக்ஸஸ்ன்றபடி ஒரு தாட் இருந்தது. ஏன்னா அது ஒரு பேபி ஸ்டெப். ஒரு குழந்தை வந்துட்டு 9 மாதம் 1 வருஷத்துக்கு நடக்க போகிறது, 5 வயசில் நடக்க போகிறதுனாக்கா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தது. அண்ட் இட் வாஸ் அ பேபி ஸ்டெப். அப்போ தான் என் காலுக்கு ஸ்ட்ரென்த் வந்தது, நான் எழுந்து நின்னேன். ஸோ எங்களுக்கு காம்படிட்டிவ் ஸ்விம்மிங் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் ஸ்விம்மிங்கில் போகவே இல்லை. அண்ட் இதெல்லாம் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தேர் கிட், அவங்க வந்துட்டு ஒரு அவன் பாட்டுக்கு அவன் இருக்கணும், அவன் யார் மேலேயும் டிபெண்ட் ஆகக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் கன்சர்னாக இருந்தது, அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தாட் ப்ராசஸாக இருந்தது. பட் என்னன்னாக்கா, நான் தண்ணி உள்ள போனதுக்கப்புறமா ஒரு மீன் மாதிரி இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another வெரி ஈஸிலி, வெரி குவிக்லி. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிட்டேன். 20 நாள் 21 நாள் கற்றுக்கிற ஸ்விம்மிங்கை ஒரு 10-12 நாள்லேயே என்ஜாய் பண்ணி கற்றுண்டேன் நான். அதனால எனக்கு அது ஒரு முன்னாடியே சொன்னபடி ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருந்தது. 1/2 மணி நேரம் பதில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணியில் இறங்குறதுக்கு விரும்பினேன் நான். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் ஐ ஃபவுண்ட் இட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த காம்படிட்டிவ் ஸ்விம்மிங்குள்ளே போகலாம், அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே நான் வந்துட்டு நேஷ்னல் லெவலுக்கு குவாலிஃபை ஆகிட்டேன். ஏன்னா அங்கே இருந்த ஒரு கோச் வந்துட்டு என்னை ஸ்பாட் பண்ணார். இப்போ இருக்கிற கோச் தான், ஜான் கிறிஸ்டோஃபர்ன்ட்டு. அவர் சொன்னார், இல்லை இந்த குழந்தைக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலனாக்கா பேரலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு பாகம் இருக்குது, ஒலிம்பிக்ஸ் மாதிரி பேரலிம்பிக்ஸ்ன்ற ஒரு பாகம் இருக்குது, அங்கே வந்துட்டு இவனை வந்துட்டு காம்பீட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பட் அப்போது எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலிக்கு என்னடா பையன் ஃபஸ்ட்டு ஏந்து நிற்கட்டும், ஏந்து நடக்கட்டும், அதுக்கப்புறமா இது பார்க்கலாமே அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரெயின் பண்ணலாம், அவன் எப்படி பண்ணுறான்றது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் அந்த ரிஸ்க் எடுத்து சரி அப்படின்னாங்க. 6 மாதத்துலேயே சில்வர் மெடல் வின் பண்ணேன் நான். அண்ட் அந்த 6 மாதத்தில் சில்வர் மெடல் ஒரு 6-7 வயசு குழந்தை வின் பண்ணிடுனாக்கா எல்லோரும் கை தட்டுறாங்க, எல்லோரும் பார்த்து நீ வந்துட்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா அது ஒரு பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போவுமே. அண்டு அந்த வயசில் இவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது
யூ ஃபீல் லைக் டூயிங் மோர். இல்லை இன்னும் பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த ஒரு கிளாப் வாங்குறதுக்கான இன்னும் பண்ணலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அந்த வயசில். ஸோ அந்த மாதிரி தான் ஐ காட் இன் டு காம்படிட்டிவ் ஸ்விம்மிங். நாட் தட் இல்லை நான் காம்படிட்டிவாக ஸ்விம் பண்ணோன்றதுக்கோசரம் எல்லாம் இறங்கவே இல்லை. பட் ஐ திங்க் கடவுள் வேறு வழி வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன் அதில். உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ஸ்விம்மிங் எதுவும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்டேட் லெவலில் நடக்கும்போது பெங்களூரில் தான் நடந்தது காம்படிஷன்னு. அப்போது வந்துட்டு அவ்வளோவா இந்த விழிப்புணர்ச்சி இருக்குல்ல, பேரா ஸ்விம்மிங் அப்படின்றத ஒரு நாலேஜ் இருக்குல்ல, ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல. ஸோ அப்போல்லாம் நான் வந்துட்டு ஏபிள்டு கூட தான் ஸ்விம் பண்ணுவேன், எல்லா டிசபிலிட்டி இல்லாதவங்க கூட தான் ஸ்விம் பண்ணுவேன். அங்கேயே வந்துட்டு ஒரு டாப் 8 டாப் 10 தான் முடிப்பேன் நான். ஸோ அதனாலேயே எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ், சரிப்பா நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, இவங்க கூட ஸ்விம் பண்ணும்போது நான் டாப் 8 டாப் 10 முடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் என்னையும் வளர்த்தாங்க. அப்புறம் என் கோச் ஆகட்டும் என்னை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணல, இல்லை உனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பண்ணல. நான் லேட்டாக வந்தால் என்னை வீட்டுக்கு அமுச்சிடுவார். எது வேணால் தப்பாக பண்ணால் எல்லாருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதோ எனக்கும் அந்த பனிஷ்மெண்ட் தான் கிடச்சிது. ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா எனக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே இருக்குல்ல, இல்லைப்பா எனக்கு இப்படி இருக்குன்றதுக்கோசரம் எனக்கு ஒரு சலுகை கொடுப்பார் இவர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே இருக்குல்ல. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ மேட் மீ கிரவுண்டட். ஏன்னாக்கா அந்த டைமில் நான் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை வச்சியே நான் ஒரு எஸ்கேபிசம் வச்சு நான் போயிடலாம் அப்படின்னு பார்த்தேனாக்கா இவ்வளோ வந்திருக்கவே முடியாது என்னால். அண்ட் ஐ ஹியர்ட் தட் நீங்கள் வந்து திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததையும் நான் கேள்விப்பட்டேன். அது நடந்ததா அது மாதிரி? நிறைய விஷயம் நடந்தது. ஏன்னாக்கா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது காலில் அங்கே போகும்போது நான் ஃபஸ்ட்டு போகும்போது லாஸ்ட்டாக வந்துட்டேன். அண்ட் அந்த சின்ன வயசில் வந்துட்டு லாஸ்ட்டாக வரும்போது எல்லோரும் முன்னாடி இருக்கும்போது என்னவே எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், ஐயோ என்னடா ஸ்விம் பண்ணிவிட்டு இவ்வளோ லாஸ்ட்டாக வந்துட்டேனே நான் அப்படின்ட்டு. சரி ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி மை கப் ஆஃப் டீ, வேறு எது வேணால் பண்ணிக்கலான்னு தான் தாட்டில் இருந்தேன் நான். பட் நான் சொன்னபடி என் கூட இருந்தவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. என் கோச் ஆகட்டும், என் ஃபேமிலி ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் காம்படிஷன், இது இன்னும் சின்ன காம்படிஷன், நீ வந்துட்டு பிகர் பிக்சராக பார்க்கணும், பெரிய பிக்சர் பார்க்கணும் நீ அப்படின்ட்டு சொல்லி தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னபடி அரை மணி நேரத்துலேயும் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துலேயும் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் தண்ணியிலே இருப்பேன். ஸ்கூலுக்கு போகிறேனோ இல்லையோ ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு போவேன் நான். அதனால் ஐ திங்க் தேட் சேஞ்ச் மை லைஃப்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இமேஜின் பண்ணீங்களா, ஒரு ட்ரீம் பண்ணீங்களா கையில் மெடல்ஸ் வாங்குற மாதிரி, அதில் நிற்கிற மாதிரி? நேஷ்னலில் போகும்போது எப்போவுமே நான் சொன்னபடி இந்த வருஷம் வின் பண்ணால் அடுத்த வருஷம் அதில் வின் பண்ணுவேன்ட்டு இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு விளாடுவேன்றதே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இது 2012 2013 அந்த டைமில் வந்தது. எனக்கு ஃபெடரேஷன்ல இன்னும் கால் வந்தது, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ 4-5 வருஷமாக நேஷ்னலில் நல்ல மெடல் வின் பண்ணியிருக்க, ஸோ யூ ஹாவ் அ சான்ஸ் டு ரெப்ரசன்ட் த கண்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூவாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஜாக்கெட் போட்டுண்டு ஜெர்மனியில் போய் விளையாடினேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது ஒரு வெரி மெமரபிள் மூமெண்ட். ஏன்னா நான் அங்கே வந்துட்டு ஒரு மெடல் வின் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் என்னோட பிரான்ஸ் மெடல் நான் இந்தியாவுக்கு வின் பண்ணும்போது தட் வாஸ் ஜெர்மனி. ஆமாம், ஜெர்மனியில். ஸோ இட் வாஸ் அ வெரி செரிஷிங் மூமெண்ட் எனக்கு. அண்ட் எனக்கு அப்போ புரியல, ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணி நான் விளையாடின்னு இருக்கேன் அப்படின்றது. ஐ வாஸ் ஜஸ்ட் 15-16 years old. அதனால் அவ்வளோவா தெரியல எனக்கு. பட் ஈவன் நவ் when I look back, அந்த மெடல் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மெடல் எனக்கு. நிச்சயமா. அண்ட் டில் நவ் நீங்கள் மோர் தென் 100 மெடல்ஸ் ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அது எல்லாத்த பற்றியும் நம்மளால் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் வந்துட்டு ஃபஸ்ட் இந்தியன் பேரா ஸ்விம்மரான 100 மெடல் கடந்து போய் வின் பண்ணதுக்கு. அண்ட் நான் அப்போ ஐஸ்லாண்டில் இருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு அவ்வளோவா அந்த நம்பர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. என்னோடய டீம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லை நீ இந்த காம்படிஷனில் 4 மெடல் வின் பண்ணியிருக்க அண்ட் யூ ஆர் ஆன் 99 அப்படின்னாங்க. இல்லை என்னப்பா 99ன்றீனாக்கா 99 இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்க, நாளைக்கு நீ இருக்கிற உன்னோட ஈவெண்ட்டில் இஃப் யூ ஆர் வின்னிங் அ மெடல் then it becomes 100th medal உனக்கு, it will be a memorable milestone அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா சரி இவங்க வேறு இப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது சொல்லியிருக்கலனாக்கா நான் நார்மல் ரொட்டீனில் போயிட்டுருப்பேன். இவங்க ஃபோன் பண்ணி வேறு இப்படி சொல்லிட்டாங்க, 99 ஆகிட்டுருக்கு, 100 அப்படி இப்படின்றாங்களே அப்படின்ட்டு சரி நார்மல் ரொட்டீனாக தான் போனேன். ஐ ஃபினிஷ்ட் அண்ட் ஐ ஒன் அ கோல்டு அந்த ஈவெண்ட்டில். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அது எதேர்ச்சியாக தான் நடந்தது. ஏன்னா இட் இஸ் நாட் ஈவன் பிளான்டு. 99th மெடல் அண்ட் 100th மெடல் கோல்டாக இருது.
இட் இஸ் நாட் ஈவன் பிளான்ட். ஸோ தட் வாஸ் வெரி வெரி மெமரபிள். எனக்கு ரொம்ப ஒரு மெமரபிள் இன்சிடென்ட்டாக. நிச்சயமா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க இந்தியால அப்படிங்கிறதே இங்க ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுவே இங்க வந்து டிபேட்டபிள் தான். ஸோ பாரா ஒலிம்பிக்ஸ், ஸோ 2மே வந்து ஒரே மாதிரி நடக்கிற விஷயம் தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து இது பாரா ஒலிம்பிக்ஸ், இது ஒலிம்பிக்ஸ்னாலுமே எல்லாமே ஒரு காம்படிஷன் தான். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க 2த்தையும்? நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஆடியன்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வென் வி லுக் அட் த கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும். கேஷ் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு 10 வருஷம் பின்னாடி இருந்ததும் இப்போ இருந்ததும் எல்லாம் அட் பார் ஆகிடுது. இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு என்ன கேஷ் ப்ரைஸ் இருக்கோ அதுதான் பேரலிம்பிக்ஸ்க்கும் இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துடுது இப்போது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எடுத்துட்டு இந்தியாவில் ட்ரெயின் பண்ணலாம், வெளிநாட்டில் ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே வசதி வந்துடுது. பட் ஆடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வி ஆர் ஸ்டில் லேக்கிங் தட் சப்போர்ட். என்ன சப்போர்ட் லேக் பண்ணுறோன்னாக்கா, நான் முன்னாடியே சொன்னபடி நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸே இல்லை. நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கிறது, இந்தியாவில் நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது, பெங்களூரில் நடக்கிறதுனாக்கா வந்து குரூப்பில் பார்த்தாக்கா எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும், ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். இல்லைப்பா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, க்ரௌடு இருக்குன்றது. எங்களோட கம்யூனிட்டி தவிர, லைக் ஒரு பேரா கம்யூனிட்டி தவிர நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. இல்லைனாக்கா அவங்க வந்துட்டு ஒரு சீசனல் அத்லீட்ஸாக தான் எங்கே பார்க்குறாங்க. ஒரு பேரலிம்பிக் நடக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியறது நாங்கள் வந்துட்டு இந்தியன் அத்லீட்ஸ் அப்படின்றது. அப்புறம் ஒரு 4 வருஷம் மறந்துடுறாங்க. அடுத்த ஏஷியன் கேம்ஸோ இல்லை அடுத்த பேரலிம்பிக் வரும்போது தான் திரும்பி ஞாபகத்துக்கு வரும். ஸோ நாங்கள் எப்போவுமே அதுதான் சொல்லிடுது, சார் யார் பார்க்குறீங்களோ எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தட் இஸ் த மோஸ்ட் தட் யூ கேன் டூ அண்ட் தட் இஸ் த லீஸ்ட் தட் வீ கேன் ஆஸ்க் ஆல்சோ. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியும் நம்ம ஜனங்க இருக்காங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது ஒரு வேர்ட் டு வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைப்பா இந்த காம்படிஷனை பார்த்தேன், இங்கே ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குன்றது. அண்ட் ஸ்போர்ட்டும் க்ரோ ஆகுது அந்த விதத்தில். அண்ட் இந்தியா இஸ் பிகமிங் அ ஸ்போர்ட்டிங் நேஷன் அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று ஐ திங்க் வி ஆர் ஸ்டில் லேக்கிங். அந்த பாசிட்டிவ் ரூட்டில் இருக்கோம். பட் ஐ பர்சனலி ஸ்டில் ஃபீல் அது நம்ம இன்னும் லேக் பண்ணிட்டு இருக்கோம். அது மற்ற கண்ட்ரிஸ் நீங்கள் போகிறப்ப அங்கே இருக்கிற அந்த வரவேற்பும் இங்கே நம்மளுடைய ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற வரவேற்பும் டிஃபர் ஆகுதா? அங்கே வந்துட்டு ஸ்டில் அந்த எல்லா கேம்ஸையும் அவங்க ஒன்றா தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த டைமில். நிறைய கண்ட்ரீஸ் நம்ம எடுத்துட்டா கூட, ஈவன் லைக் கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எடுத்துட்டா கூட, கண்ட்ரி சின்னதாக இருந்தால் கூட அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஒரு சமமாக பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு பேரா அப்புறம் ஏபிள்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லை. யார் இருந்தாலும் ஆஸ்திரேலியாக்காரங்க விளையாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இருக்காங்க. இப்போ என்ன இருக்குனாக்கா, இப்போ நிறைய பேர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் மக்களுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அதனால் அது பார்க்குறாங்களே தவிர வி ஸ்டில் டோன்ட் ஹாவ் அ லார்ஜ் ஆடியன்ஸ். நிறைய பேர் வந்து பார்க்குற இன்னும் அந்த மனப்பான்மை இன்னும் வந்துடலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நிறைய பேர் ரிசல்ட்டை பார்த்துடுறாங்க, ஓ சரிப்பா பேப்பரில் பார்த்துடுறாங்க, இல்லை நியூஸில் பார்த்துடுறாங்க. பட் அங்கே லைவாக வந்து பார்க்கும்போது தான், ஏன்னா ஈச் ஒன் ஆஃப் அஸ் எங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கும். அதனால் அது நீங்கள் லைவாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டத்தில், அந்த ஒரு டிஃபிகல்ட்டி, அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் நாங்களும் இந்தியாவுக்கு விளையாடின்னு இருக்கோம் அப்படின்றது. அண்ட் 2024 பேரா ஒலிம்பிக் அதை பற்றி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ராங் டைமில் இன்ஜுரி ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ட்ரைனிங் போயின்னு இருந்தது. எங்கள் ஸ்விம்மிங்கில் வந்துட்டு 2 குவாலிஃபிகேஷன் யூஸ்வலாக நடக்கும், ஏ குவாலிஃபிகேஷன், பி குவாலிஃபிகேஷன்ட்டு. நான் 3 ஈவெண்ட்டில் பி குவாலிஃபிகேஷன் கொடுத்து பாரிஸில் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாரிஸில் தான் நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஒரு 1.5 மாதம் பின்னாடி எனக்கு ஒரு ஹீலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. அது யூஸ்வலாக என்னோடய டிசபிலிட்டி இருக்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு நீக்கு கீழே சென்சேஷன் இல்லை. அதனால அங்கே எதுவானா அடிபட்டதுன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. ஸோ அங்கே அடிபட்டு ஒரு 10-15 நாள் எனக்கு தெரியல அங்கே அடிபட்டு இருந்ததுன்ட்டு. இன்டர்னலாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தது எனக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் க்ரோ ஆக 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 எனக்கு ஜுரம் வந்தது, நிறைய ஃபீவர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால அந்த இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் போச்சுனாக்கா அது போன் இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அவங்க அப்போது ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க, இட்ஸ் ஈதர் பேரலிம்பிக்ஸ் ஆர் ஹெல்த் அப்படின்ட்டு. பட் அந்த சமயத்தில் எனக்கு ஹெல்த் பார்க்கணுமா இருந்தது, ஏன்னாக்கா அது ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருந்தது.
ஸோ என்ன ஃப்ளை பேக் பண்ண சொன்னாங்க வித் அ வெரி ஹெவி ஹார்ட். ஒரு மாதம் பின்னாடி பிஃபோர் த பேரலிம்பிக்ஸ் ஐ ஹேட் டு ஃப்ளை பேக் ஹோம் அண்ட் ஸ்டார்ட் மை ரிகவரி ப்ரோசஸ். பிகாஸ் நாங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை நீங்கள் எப்படி வந்து கடந்து வந்தீங்க அப்படிங்கிற விஷயங்களில் அண்ட் அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஐ மீன் இனிஷியலாக இட் வாஸ் வெரி 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 ஹர்ட்டிங். ஏன்னாக்கா ஆஸ் ஆத்லீட்ஸ் ஆஸ் ஸ்விம்மர்ஸ் இல்லையா, ஒலிம்பிக்ஸ் பேரலிம்பிக்ஸ்ன்றது ஒரு பின்னக்கல். இதுதான் ஹையஸ்ட் லெவலுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுது. அண்ட் வி ட்ரெயின் த்ரூ அவுட் தி இயர். இது ஜஸ்ட் இந்த ஒரு காம்படிஷனுக்கோசரம் இல்லை, 4 வருஷமாக. இப்போ நான் அடுத்த 2028க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னாக்கா இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இட் நாட் ஹேப்பன் ஓவர் த டேஸ் ஆர் இட் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஸோ அதனால் அவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் தேர். பட் ஆனால் அங்கே இன்ஜுரி ஆகும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் ஆத்லீட் லைஃப்பில் இது வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல். இன்ஜுரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு செட்பேக்ஸ் ஆகட்டும், இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல். நான் அதான் சொன்னேன், என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் கொடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஈஃபில் டவர் முன்னாடி உட்காந்து அழுதுட்டேன். ஏன்னாக்கா அங்கே இருக்கணுன்றதே என்னோடய ட்ரீம். அங்கே இருந்து நம்ம இந்தியாவுக்கு விளையாடணுன்றதே என்னோடய ட்ரீம். பட் அது ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஐ ஹேட் டு டேக் அந்த ஒரு டே ஆஃப் வந்துட்டு. அண்ட் தென் ஐ கால் மை கோச் அண்ட் செட், சார் இது ரீஹேப் ஆனதுக்கப்புறமா ஐ ஷுட் கெட் பேக் டு ஸ்விம்மிங் சார் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் அன் அத்லீட் லைஃப் இஸ். ஏன்னா மார்னிங் ஈவினிங் நைட் எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அதனால் தட் இஸ் நாட் கோன் டு ஸ்டாப் மீ. இந்த செட்பேக்ஸ் ஆர் நாட் கோன் டு ஸ்டாப் மீ. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாஸ், அவ்வளோதான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.